Hey guys, welcome back to YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கார்டியாடிக் டெக்னாலஜி பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைசேஷன் பாராமெடிக்கல் கோர்ஸ்னு சொல்லலாம். பிகாஸ் வந்துட்டு இது வந்து பாராமெடிக்கல்ல ஒரு கோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்ட் சம்பந்தமா படிக்கிறது, அதை பத்தி படிக்கிறது இந்த கோர்ஸ். ஹார்ட் ஃபுல்லுமே, அதாவது ஹார்ட்ல எப்படி அந்த என்ன சர்ஜரி பண்றது, அது எல்லாமே அதை பத்தி படிக்கிறது இந்த கார்டியாடிக் கோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கோர்ஸ்ல வந்துட்டு என்ன ஸ்கோப் இருக்கு, ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு அட்மிஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், நம்ம படித்து முடிச்சோடனே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும், ஸோ அதுக்கு உண்டான சேலரிஸ் எப்படி இருக்கும் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கார்டியாட்டிக் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கார்டியாட்டிக் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய வேகன்சிஸும் வந்துட்டு உங்களுக்கு இருக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, ஸோ இப்போ வந்துட்டு நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க, பட் வந்துட்டு நீங்க தான் அவங்களுக்கு வந்துட்டு அசஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ வந்துட்டு இந்த இசிஜி நிறைய டெஸ்ட்லாம் எடுப்பாங்க தெரியுங்களா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்க தான் எடுக்கணும், நீங்க தான் அதெல்லாம் பண்ணணும். பிகாஸ் வந்துட்டு நீங்க இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க இல்லைங்களா, ஸோ வந்துட்டு உங்களை தான் அதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க நீங்க ஒர்க்ல ஜாயின் பண்ணீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சேலரி வந்துட்டு ஸ்டார்டிங்லயே வந்துட்டு 25,000 தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 12th வந்துட்டு 45% எடுத்திருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு இந்த சுவாலஜி, பயாலஜி அந்த மாதிரி கோர்சஸ் தான் நீங்க சூஸ் பண்ணி 12th படிச்சிருக்கணும். அப்பதான் வந்து கார்டியாடிக் டெக்னாலஜி வந்துட்டு உங்களால எடுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப எஸ்சி, எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி கேட்டகரியில இருக்கிறவங்க வந்துட்டு 40% எடுத்திருந்தாலே நீங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இது ஃபீமேல் மேல் ரெண்டு பேருமே வந்துட்டு படிக்கலாம். ஏஜ் வந்துட்டு 17 வந்துட்டு கம்ப்ளீட் ஆகி இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய சீட்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட்ல வந்துட்டு அலாட் பண்றாங்க. மொத்தம் வந்துட்டு 13 கவர்மெண்ட் காலேஜ்ல வந்துட்டு இந்த கோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது எப்படின்னா, இதுவும் கவுன்சிலிங் போய் தான் நீங்க வந்துட்டு கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி அப்பதான் வந்துட்டு நீங்க இதுல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம டீம்டு யூனிவர்சிட்டிலயும் வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்க ஃபீஸ் பாத்தீங்கன்னா இயர்லி 1 lakhs அல்லது 2 lakhs கூட வரலாம். ஸோ இதே வந்து நீங்க கவர்மெண்ட்ல படிச்சீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு 5,000 ஆர் 7,000 உங்களுக்கு வரும். ஸோ நீங்க அவ்வளவுதான் ஃபீஸ் பே பண்ற மாதிரியும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 180 வந்துட்டு வாங்கி இருக்கணும். ஸோ அப்பதான் வந்துட்டு நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்துட்டு இங்க நீங்க கவர்மெண்ட் செக்டர்ல போய் ஒர்க் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அங்கேயும் நிறைய வேகன்சிஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நான் பிரைவேட்ல போய் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னாலும் பிரைவேட்லயும் நிறைய உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்கு. இல்ல நான் அப்ராட்ல போயிட்டு தான் ஜாப்ல ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அப்ராட்லயும் உங்களுக்கு நிறைய இதுக்கு வேகன்சிஸ் அதிகமா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கோப் வந்துட்டு இருக்கு. ஸோ இது பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான வீடியோஸை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.